கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 15/10/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். The Lord will make you the head, not the tail. You will always be at the top, never at the bottom. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் சிந்தித்து சுருக்கமாக ஜெபித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரத்தில் பின்பதாக இருக்கிற வசனத்தை மாத்திரம் இப்பொழுது நான் சொன்னது போலத்தான் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் கடைகளில் விற்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதங்களான வார்த்தைகளை பார்த்து தான் நம்முடைய வீடுகளுக்கோ இல்லாவிட்டால் தெரிந்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுதோ நாம் கொடுக்குறோம். அது எந்த விதமான மாற்று கருத்திலே எல்லாரும் அதை தான் செய்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம முழுசாக படிக்கணும். அதில் உபாகமம் 28:14 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தீங்களா? அது என்ன செய்யணும்? முதலாவது கை கொள்ள வேண்டும், ரெண்டாவது நடக்க வேண்டும், மூன்றாவது செவி கொடுக்க வேண்டும். இதை மூணு செய்தால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். There are many conditional blessings in our Bible. நம் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், நீ செய், நான் தருவேன், நீ இது கீழ்ப்படி, நான் உனக்கு நிறைவேற்றுவேன், இதன்படி நடந்தால் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவைகளை நிபந்தனைக்குட்படுத்தி சும்மா வருகிறவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதங்களை அள்ளி சும்மா விருதாவாக கொடுக்குற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். சில நேரத்தில் நாமளும் நம்முடைய பிள்ளைகள் இடத்துல அப்படி தான் சொல்கிறோம். நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட ஏதாவது வாங்கி கேட்பாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அப்படி தான் செஞ்சுருப்போம். ஒரு வேளை உங்கள் இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் எதையாவது ஒரு விளையாட்டு ஜாமானம் ஒன்று வாங்கி கேட்டிருக்கலன்னு வைப்போம். உடனடியாக நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? சரி, அப்படின்னா நீ இந்த வேலையை செஞ்சு முடி, நான் உனக்கு வாங்கித்தரேன். இல்லைன்னா கிளாஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமில் இல்லை ஆஃபர்லி எக்ஸாமில் நீ என்ன செய்யணுன்னு இதை நீ செஞ்சு வெற்றி அடைந்து விடு, நான் உனக்கு இது வாங்கி தருகிறேன், அப்படி தான் சொல்லுவீங்க. அப்படி தானே? எல்லோரும் அப்படி தான். என்னோடய தாய் அப்படி தான், எங்கள் அம்மாவும் அப்படி தான். நான் 8th படிக்கிறப்ப எங்கள் அம்மாட்ட எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, 8th நீ பாஸ் பண்ணோன்னா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. 8th பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு சைக்கிள் வாங்கி தரவே இல்லை. திரும்ப அம்மாட்ட கேட்டேன், சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீங்கள்ல, 8th பாஸ் பண்ணோன்னா தரேன்னு சொன்னீங்கள்ல, நீங்கள் ஏன் வாங்கி தரல? உடனடி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ 10th பாஸ் பண்ணு, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் அந்த வார்த்தைகளை நம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய எதிர்பார்ப்பு சைக்கிள் வேணும். அதனால் நானும் 10th பாஸ் பண்ணேன். எங்கள் அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி தரவே இல்லை. திரும்பவும் கேட்டேன் அம்மாட்ட, சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, வாங்கித்தாங்க. இந்த லீவ் ஹாலிடேஸில் ஒரு மாதம் இதே போராட்டமாக இருக்கும். அப்புறம் 11th 12th வந்துட்டோம். அப்போ உடனே அடுத்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ 12th முடி, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி தரல, என்னுடைய வேறு ஒரு விதத்தில் தான் எனக்கு வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் ஒரு காரியம் நம்ம பிள்ளைங்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, பெற்றோராகிய நாம் இப்படித்தான் நம்ம சொல்கிறோம், இதை செய், நான் உனக்கு வாங்கி தரேன், இதை பண்ணு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், இதை செஞ்சு முடி, நான் உனக்கு இதை வாங்கி கொடுக்குறேன், இப்படி தான் சொல்கிறோம். ஆனால் நாம் மனிதர்கள் நம்முடைய வார்த்தைகளிலே நாம் உண்மை இல்லாதவர்களாக தான் இருப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ செய்தால் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தருவார்.
இதன்படி நீ செவி கொடுத்தால் உன்னை தலையாக்குவேன்னா தலையாக்குவார். இதை கை கொண்டு நடந்தால் உன்னை மேலாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கட்டாயம் மேலாக்குவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உன்னை வாளாக்க மாட்டேன்னு சொன்னால் கட்டாயம் வாளாக்க மாட்டார். எப்போ இந்த வசனங்களுக்கு கை கொண்டு அவைகளின்படி நடந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், இந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். The Lord will make you the head, not the tail. If you pay attention to the commands of the Lord your God that I give you this day and carefully follow them, you will always be at the top, never at the bottom. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வாளாக்காமல் தலையாக்குகிறவர். அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கண்களை மூடி இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறவர். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவாய். இந்த வார்த்தைகளை சொல்லி எங்களோடு கூட பேசுகிறீங்க. நாங்கள் அதை புரிஞ்சுக்கொள்கிறோம், அதை ஒத்துக்கொள்கிறோம், அதை ஆமோதிக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை உணர்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கை கொள்ளவும், அதற்கு செவி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுக்கவும் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த பெருக செய்ய எங்கள் தேவனாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறேன் என்பதை அறிந்து என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தனித்தனியாக நம்முடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அவ்விதமாய் செய்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறபடினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வருகிற 17ஆம் தேதி நாளை மருதனத்திலிருந்து இலங்கை தேசத்தில் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்காக ஏற்கனவே ஆண்டோட கிருபையினாலே ஒரு 5 பயணங்களில் 12 மாவட்டங்களிலே போதகர் கருத்தரங்கை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த பயணத்தில் 6 மாவட்டத்தில் போதகர் கருத்தரங்கை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு மாவட்டத்திற்கு ஊழியங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏறக்குறைய 50,000 பணம் செலவு செய்யப்படுகிறது. ஒருவேளை இலங்கை ஊழியத்தை நீங்கள் தாங்க உதவி செய்ய பொருளாதாரத்தில் விரும்பினால் என்னுடைய கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர், என்னுடைய அன்பின் காணிக்கைகளை செலுத்தி இலங்கை ஊழியங்களுக்காய் நீங்கள் உதவியாய் மாறலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை எதிர்பார்த்து மிகவும் தாழ்மையோடு நிற்கிறேன். பாஸ்டர் ஜெபதாஸ்.